முருகன் அப்படின்னாலே அழகன். படத்தை நல்லா உத்து பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கார். அவரை அழகன் அழகன்னு சொல்கிறோமே, ஏன் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு யாராவது யோசித்து பார்த்தீங்களா? அவரும் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்கிட்டலாம் உள்ளுணர்வாக சொல்லிகிட்டே தான் இருக்கார். யாராவது இந்த செய்தியை வெளியே சொல்லியிருக்கிறீங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த படத்தை நல்லா உற்று பாருங்க. அதில் ஒரு பெண்மை தெரியும். முருகன் பெண் மாதிரியே காட்சி தருவார். அதுதான் சத்தியம். முருகன் ஆண் உடல் எடுத்தாலும் அவருக்குள் இருக்கக்கூடிய பெண் சக்தியை, பெண்மையை உணர்ந்தார். பெண் உடல் எடுத்தவங்க தனக்குள்ள ஆண் சக்தி, ஆண்மை இருக்குது அப்படின்றத உணரணுங்க. ஏன் இறைவன் குழந்தை பெற்றுக்கிறத பெண்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்குள்ள ஆண்மை இருக்குது. ஆண்மையில் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், வீரம், வெற்றி, எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல், வெறி எல்லாமே கலந்துருக்கும். அதனால் அவங்க தைரியமாக ஒரு சிசுவை வயிற்றில் சுமந்துடுறாங்க. அப்போ பெண்மை அப்படின்னும் போதில் இலகிய மனம், அன்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். எமோஷ்னல் எண்ணங்கள், உணர்வுகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால தான் ஆண் உடல் எடுத்தாலும் ஆண்கள் எளிதில் எமோஷ்னலுக்கு உள்ளாயிடுறாங்க. பெண் உடல் எடுத்தாலும் பெண்கள் தைரியமாக எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடுறாங்க. இதை உள்ளுணர்வாக யாராவது முருகன் கோயிலுக்கு போனவங்க உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு முருகன் உள்ளுணர்வாக சொன்னார். அதை நான் உங்களுக்கு தகவலாக சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.